இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து-இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு காலத்தின் இறுதி நாள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ அன்னையாம் திரு அவையினுடைய முன்னிலையில் நாம் கூடியிருக்கின்றோம். இயேசு திருமுழுக்கு பெற்றார் யோர்தான் ஆற்றங்கரையிலே. இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது புறா வடிவில் ஆவியானவர் இறங்கி வந்து, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்ததாக இன்றைய வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. இயேசுவின் திருமுழுக்கு பெறுவதற்கு திருமுழுக்கு யோவான் அங்கே இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. அதற்கு முன்னதாக, இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற வார்த்தை நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலே பச்சை மரத்தில் அடித்த ஆணி போல் பதிய வேண்டும் என்பதுதான் இன்றைய விழாவினுடைய சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது. அது என்னவென்றால், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வும், அதற்கடுத்தது போல தான் கொடுக்கின்ற திருமுழுக்கை விட அவர் கொடுக்கக்கூடிய திருமுழுக்கு நெருப்பினால் ஆனது, தூய ஆவியினால் ஆனது என்று இங்கே திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. வானத்திலிருந்து மேகம் பிளவுபட்டதையும் புறா வடிவில் ஆவியானோர் இறங்கி வருகின்ற பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று இந்த குரல் ஒலி சொல்லுகிறது. ஆக திருமுழுக்கு யோவான் கொடுக்கக்கூடிய தண்ணீரால் கொடுக்கக்கூடிய ஞானம் மனமாற்றத்திற்கு ஒரு அடையாளமாக காணப்பட்டாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த திருமுழுக்கு நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அது இயேசுவினுடைய பாடுகள், மரணத்தின் வழியாகத்தான் அந்த திருமுழுக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக நமக்கு தெளிவுபட கூறுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த இரண்டு உள்ளங்களை பற்றியும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அதிகமாக பேசுகின்ற பொழுது, ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர்கள் அல்ல என்பது இன்றைய நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக தன்னை தாழ்த்தி இயேசுவினுடைய வருகை பற்றியும், அவருடைய மகத்துவத்தை பற்றியும், அவருடைய பணிவாழ்வை பற்றியும், அவர் கொடுக்கக்கூடிய திருமுழுக்கினுடைய மகத்துவம் என்ன என்பதையும் அழகாக சொல்லி, அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார். இது ஒரு புறம் இருக்க, இப்படி தன்னை தாழ்த்தி கொண்ட திருமுழுக்கு யோவானிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றில் இறங்கி திருமுழுக்கு யோவானுடைய முன்னிலையில் நின்று அவர் வழியாக தான் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று இயேசுவும் தன்னை தாழ்த்தி கொண்டார். இங்கே இந்த இரண்டு உள்ளங்களும் கடவுளுடைய முன்னிலையில் உண்மையுள்ளவர்களாக இருப்பதினால் அவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அழகாக வெளிப்படுத்தப்படுகிறது. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால், கடவுளோடு இருந்தவர், கடவுளின் மகனாக இருந்தவர் இந்த மண்ணுலகிலே மனிதனாக உருவெடுத்ததே ஒரு பெரிய தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான். ஆக இன்றைய திருவிழா
இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா என்பது ஒரு வெறும் திருமுழுக்குவனுடைய மகத்துவத்தை பற்றி மட்டுமல்ல, மாறாக யாரெல்லாம் தன்னை ஆண்டவரிடத்தில் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இயேசு கொடுக்கக்கூடிய அந்த பாடுகளின் மரணத்தின் வழியாக அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது என்ற செய்திதான் இன்று நமக்கு வெளிப்படையாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த இயேசு தருகின்ற திருமுழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொருடைய வாழ்விலும் தாழ்ச்சி என்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். இந்த தாழ்ச்சி எப்போது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அது முழுவதுமாக அரங்கேற்றப்படுகிறதோ, அது எப்பொழுது அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நிலைநிறுத்தப்படுகிறதோ, அது எப்பொழுது அவன் முழுவதுமாக தன்னை உணர்ந்து கொள்கிறானோ, அப்பொழுது அவனுடைய வாழ்விலே எந்த தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் அவனை ஆட்கொள்ளாது. அப்பொழுது ஆவியின் ஆளுமை, ஆவியின் வருதல், ஆவியின் வழிநடத்தல் ஒட்டுமொத்தமாக தந்தை, மகன், தூய ஆவியானவர் அவனுக்குள் அவளுக்குள் இறங்கி வந்து அவர்களை வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமில்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இன்று அன்னையாம் திரு அவை கொடுக்கின்ற செய்தி இது மட்டும்தான். என்னவென்றால், இயேசுவினுடைய தந்தையினுடைய ஆவியினுடைய அன்பின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமென்றால், அவருடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டுமென்றால், இயேசு தரக்கூடிய திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நாம் அனைவருமே தூய்மை உள்ளவர்களாக இருப்போம், உண்மை உள்ளவர்களாக இருப்போம், நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம், உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருப்போம். பிறருக்கு எந்த சூழ்நிலைகளிலும் தொல்லைகளும் இடையூறுகளும் கொடுக்காதவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் இந்த ஆவியினுடைய அபிஷேகம் யோர்தான் ஆற்றங்கரையிலே இயேசுவின் மீது இறங்கி வந்தது போல நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் திருப்பலியில் கலந்து கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் ஆவியின் ஆளுமை நம்மை தூய்மை செய்து இயேசுவினுடைய தூய திருவுடல் திரு ரத்தத்தை உட்கொள்வதற்கு நமக்கு ஏதுவாக சாதகமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை இன்று அன்னையாம் திரு அவை நம் அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறது. எனவே அன்னையாம் திரு அவையினுடைய வெளிப்பாட்டை உணர்ந்தவர்களாக ஏற்று பயணிப்போம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு.